ஹாய், நான் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. என்ன நம்ப முடியலையா? வேறு வழியே இல்லைங்க. அடுத்த 6 நிமிஷத்துக்கு நீங்கள் நம்பி தான் ஆகணும். என்னடா காலையிலே மேரேஜ் ஆயிட்டா? அட போடா, இப்போலாம் பொண்ணுங்க ஸ்கூலுக்கே பாய் ஃப்ரெண்டோட தான் போகிறாங்க. இப்போ போய் மேரேஜ் சைட் பார்த்துக்கிட்டு எங்கே பாரு சிரி அடா பாவி. ஏய், இந்த சிரிப்புக்கு சமந்தாவே வந்து லவ் சொல்லுண்டா. போடா டேய், போய் லவ் பண்ணுறா. ஹலோ, உண்மையை தான் சொல்கிறானா? நம்ம என்ன அவ்வளோ அழகாக இருக்கோம்? ஹாய், சூப்பர். ஐயோ, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ. கம்ப்ளைண்ட்டு என்னடா காலையிலேயே செம மொக்க வாங்கிட்ட போல. சச்சா, அதெல்லாம் இல்லை. மீட்டிங் டைம் ஆச்சு, வா போகலாம். நீ போன வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, சரியா பார்க்கலையே. ரியாக்ட் பண்ண வரலையே. கமெண்ட் சார். ஓகே. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். உன்னை இப்போ வர சொன்னா நீ எப்போ வர? அதை விட, வரும்போது நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். யார்டா அவ? அவ ஒரு தேவதை. ஐயோ, ஆரம்பிச்சிட்டானே. ஹே, எனக்கு அவள் பிடிச்சிருக்கு. உனக்கு தான் டெய்லி ஒரு பொண்ணு பிடிக்குமே. இல்லை, அது ஒரு விதமான லவ் ஃபீல். உனக்கு புரியாது. சரி, நீ அவகிட்ட பேசுனியா? இல்லை, நான் பேசல. அவள் தான் என்கிட்ட கண்ணால் பேசிட்டு போனா. என்னமோ தெரியல, அவளை பார்த்துருந்து என் மனசு அவன் மனசை கேட்டு துடிக்குது. அப்போ போய் கேட்டுடு. Hi guys, sorry for the short notice. Our meeting got postponed. I have some urgent client call. Meet you later. Bye. அப்பா, எப்படியோ மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. சரி வா, நம்ம கேஃபிடேரியா போகலாம். ஓகே. என்னடா, நேற்று ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணிட்டியா? சரி, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியாச்சும் இன்னைக்கு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுமே. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இது வரைக்கும் உங்களை ஒரு 2 தடவை தான் பார்த்துக்கேன். வச்சுட்டு பல தமிழ் சினிமா கொடுத்த நம்பிக்கையில் நான் வெயிட், லெட் மீ ஸ்பீக். எனக்கு நேற்று தான் மாப்பிள்ளை பார்த்தாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாதீங்க. ஹாய். என்ன பார்க்காமே போகிறா? போச்சு. ஹாய்டா. ஹே, வாடா ராகுல். என்னடா இந்த பக்கம்? சும்மாடா. அந்த பொண்ணு உனக்கும் தெரியுமா? ஏன், அவள் ஒன்றை பார்த்து சிரிச்சாளா? இல்லைடா, நல்லா இருக்கானே கேட்டேன். விடுறா, அவள் கேரக்டரே சரியில்லை. எனக்கு ஒரு கால் இருக்கு, நான் அப்புறம் மீட் பண்ணுறேன்டா. சரி. எங்கடா போன நீ?
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன். நீ என்ன லூசா? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்னா உங்ககிட்ட சிரிச்சு பேசுறேன்னா அது காரணம் நீ என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் உன்னை அந்த மாதிரி நினைக்கல. இந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும். நீ ஹெல்ப் பண்ணுறன்ற ஒரு ரீசனுக்காக அவள் உன்னை எங்கே பார்த்தாலும் சிரிச்சா. அதை நீங்களே லவ்னு நினச்சிக்கிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது. அவள் வேணான்னு சொன்னதும் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி தப்பாக பேச வேண்டியது. நான் இப்போ தான் ராகுலை பார்த்துட்டு வரேன். அவன் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையே ராகுல் தான். ஏய், என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கா, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். உனக்கு டைம் ஆச்சுன்னா கிளம்பு. ச்சே, என்ன ஒரு கேவலமான யோசனை. நம்ம கற்பனைக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி காதலையும் பொண்ணையும் இழுக்கக்கூடாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். நான் உங்களை 2 தடவை தான் பார்த்துருக்கேன். பட் பல தமிழ் சினிமா கொடுத்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்லலை, நான் சொல்லிட்டேன். ஏங்க உங்களுக்கு எப்படிங்க சொல்லணும்னு தோணுச்சு? எங்க சொல்லிட்டு போங்க. நமக்கு பிடிச்சவங்களை பிடிச்சிருக்குன்னு பிடிச்ச உடனே சொல்லிடணும். பயந்துட்டு சொல்லாமல் இருந்து பிடிச்சவங்க போயிட்டா திரும்ப அவங்கள பிடிக்கவே முடியாது.